சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44ல சொல்லுவாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், ஆமென். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். செய்கிறோமா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெந்தகோஸ்தையில் இருந்தேன். முன்னாடி ஆர்சியில் இருந்தேன், அப்புறம் பெந்தகோஸ்தைக்கு வந்தேன். பெந்தகோஸ்தையில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நமக்கு ஜெபம் பண்ணுறது கஷ்டம். ஆண்டவரே அவங்கள ரட்சியும், ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற ஆண்டவரே, விக்கிரகாரத்தில் இருக்கிறாப்பா, அவனை ரட்சியப்பான்னு சொல்லுவோம். விஷயம் தெரியல. முதல்ல நாம நல்லா இருந்துட்டு ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஜெபம் கேட்கப்படும். ரெண்டாவது, நீ நல்லாகாம இன்னொருத்தனுக்காக, உன் சபையில் இல்லாத இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ண போகும்போது அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றை வந்து மோதி அடிக்கும். தெரியுமா உனக்கு? இந்த அறிவு கூட பெந்தகோஸ்தையில் இல்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இது ஏன் புரியல? சொல்லி கொடுக்குறாங்க. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதமருக்காக ஜெபம் பண்ணுங்க, எம்பிக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எம்எல்ஏக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கிராமத்திற்காக ஜெபம் பண்ணு. என்ன? முதல்ல நீ ஜெபம் பண்ணு, முதல்ல நீ விடுதலையாகு. இதை இன்னைக்கு யாரையாவது சொல்லி கொடுக்குறாங்களா? நீ ஜெயிச்சா அடுத்தவங்களை தூக்கி கொண்டு போகலாம். எனக்கு நீச்சலே தெரியாது. ஆனால் ஒரு சகோதரர் என்ன செய்கிறான்னா, குளத்தில் விழுந்து முங்கி போயிட்டு இருக்கிறாரு. நான் நீச்சல் தெரியாத நான் போய் அவரை காப்பாற்ற முடியுமா? நானும் சேர்ந்து முங்கிடுவேன். இது ஞாபகம். துன்மார்க்கத்துக்குள் கடந்து போகிறவனை நீ ஜெபம் பண்ணா அவன் துன்மார்க்கம் உன்னிடத்தில் கடந்து வரும். எங்க அப்பா எனக்கு சொன்னார், இந்த ஜனத்திற்காக ஜெபிக்காதேன்னு சொன்னார். இந்த பைபிள்ல ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த ஜனம் என்னுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டது. இந்த சமூகம், இந்த ஜனத்திடத்தில் பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. அதனால இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணாத. ஜெபம் பண்ணணும்னா நீ முதல்ல பொல்லாத ஆவி இல்லாதவனாய் இருக்கணும். அப்பதான் உனக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். இப்ப நீ முதல்ல தப்புறதுக்கு வழி என்ன? யாரையும் சுமக்க முடியாது நம்மளால. இப்ப நாம தப்பிக்கிறதுக்கு வழியை தேடணும். முதல்ல நாம வழியை தேடின பிறகு அடுத்தவனுக்கு கை கொடுப்போமே. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா தெரியும். ஒருத்தன் முங்கி போறானா, அவன் முன்னாடி போய் கட்டி பிடிச்சி அப்படியே உள்ளே தூக்கிட்டு வாங்க, நீங்களும் சேர்ந்து உள்ள போயிடுவீங்க. அவனுக்கு பின்னாடி போய் அவன் கையை பிடிக்காத, அவன் காலை பிடிக்காத, அவன் உச்சந்தலையை பிடிச்சி இடது கையால பிடிச்சேனா தூரத்தில் அவன் நிற்கணும், நீ வலது கையால நீந்தி வெளியே வரணும். இந்த சான்ஸ் உனக்கு தெரியல அப்படின்னா நீயும் சேர்ந்து முங்கிடுவ. இதேதான் ஜெபத்துல, இதேதான் விசுவாசத்துல. இது நமக்கு இன்னைக்கு புரியல. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அப்ப அவன்கிட்ட இருக்கிற பிசாசு இவன்கிட்ட வந்தா இவனை யாரு காப்பாத்துறது? நேற்று தான் ஊழியத்துக்கு போனவங்க 2 பேர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, சபைக்கு எல்லாரும் போறாங்க, ஆனா எல்லாரும் பிரச்சனைகளை எல்லாம் பிசாசு போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறது, எங்க போனாலும் இப்படி தான் இருக்கும், அதனால தான் நாங்கள் இங்கேயே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாப்புல. புறமதத்தை விட்டு சத்தியத்துக்குள்ள வாரேன்னு சொல்லிட்டு ஆர்சியை விட்டு, சிஎஸ்ஐ விட்டு, லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், சால்வேஷன் ஆர்மி எல்லாத்தையும் விட்டுட்டு பெந்தகோஸ்தைக்கு வர பைபிளையும் தூக்கிட்டு இங்க வந்தா இங்கேயும் விடுதலை இல்லை. ஏன் விடுதலையே வேண்டாங்க, பிசாசே போக வேண்டாம். சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி பரிசுத்தத்துக்குள்ளால நீ கடந்து போவாய்? அப்போ முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்துல சொல்றது, எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்கணும், மன்னிக்கணும், அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இப்படி இருந்தால் ஒரு மனிதனிடத்தில் சமாதானம் கடந்து வரும். இரண்டாவதாக சொல்லும் போது சொல்றார், இந்த சமாதானத்தை அடைய விரும்பின நீ பரிசுத்தத்தை விரும்பி ஆசைப்படணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யேசுவை தரிசிப்பதில்லை. பார்க்க கூட முடியாது, உள்ள போறதுக்கு இல்லை, பார்க்க கூட முடியாதுங்க. ஆனா பரிசுத்தம் இல்லாமலே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் இயேசுநாதரை பார்த்தேன், இயேசுநாதர் வந்தாரு, எனக்கு காட்சி கொடுத்தாரு, என்கிட்ட பேசினாரு. ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போன நேரத்தில், எங்களுக்கெல்லாம் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், கழிஞ்ச நாளில் இயேசு கிறிஸ்து வந்து என்னோட பேசிட்டு இருந்தாரு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மற்றுள்ள ஜனங்கிட்ட பேசுங்கவே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கு.
ஆச்சரியமா இருக்குது. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க இன்னைக்கு? அப்ப அந்த பிள்ளைகிட்ட, அந்த அம்மாட்ட இயேசு கிறிஸ்து வந்து பேசினா அங்க இருக்கிற ஊழியக்காரன் எதுக்கு? ஆனால் நான் வேதத்தை வாசிக்கிற போது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கிற போது, ஒரு கூட்ட ஜனத்துல ஒருத்தட்ட தான் தேவன் பேசுவார். ஒருத்தட்ட தான் பேசுவார், எல்லாத்தையும் பேசவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்திட்ட முதல்ல அப்படி பேசினார். பேசுற போது அங்க என்ன நடந்ததுன்னு வேதத்தை வாசிக்கிறவனுக்கு தெரியும். அதனால அந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசவே வேண்டாம், மோசே பேசினா போதும். அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனத்திட்ட தேவன் பேச மாட்டார். மோசேயினுடைய ஸ்தானத்தில் யார் வருகிறார்களோ அவர்களிடத்தில் அவர் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? கடவுள் உங்ககிட்ட பேசுவார். எப்படி பேசுவாரு? அப்ப பாவம் இல்லையா? பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அப்ப பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கும்படியாக நீங்களும் நானும் முயற்சி பண்ணணும். நீங்க சாதாரண மனுஷனிட்ட உறவு கொண்டாட வரல, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. ராஜாக்களை அதிகாரம் கொடுத்து ராஜ்யபாரத்தில் உட்கார வைக்கிறவரிடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளை உருவாக்குறவரிடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆசாரியர்களை உருவாக்குறவரிடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். அவர் எவ்வளவு பெரியவர், இதை முதல்ல அறியணும். ஜெபிக்கிற போது கூட அவர் யாருன்னு தெரியாது. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அப்புறம் செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்கிறோம். எப்படி? யார் அவரு? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் யாவுடைய ரூபம், யாவுடைய தற்சொரூபம், யாவுக்கு நிகரானவர். அவர் யா. அவருக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்னெல்லாமோ பாசாங்க காமிச்சிட்டு இருக்கிற, உனக்கு கிடைக்காது தெரியுமா? நீ விரும்புறது இயற்கையா ஏதாவது கிடைச்சா தேவன் தந்தார்னு சொல்லாத. தேவன் தந்தா அது ஒரு நாள் உன்னை விட்டு போகாது. பிரைசியாசுவா. அப்ப நீ என்ன செய்யணும்? அவருக்கு உண்மையா இருக்கணும். நம்ம அவருக்கு உண்மையா இல்லை. நான் இன்னைக்கு கழிஞ்ச நாள்ல ஒரு ஐயாவை பார்த்து சொன்னேன், ஐயா நல்லா வாழுங்க ஐயா, அநாத ஆசிரமத்துக்கு போலாம் நாளைக்கு சாவுக்கு முன்னாடி. ஏன்? பிள்ளைகளால் கைவிடப்படுவாய். கைவிடப்படும் போது கடைசி நேரத்தில் உனக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு துணிமணி இல்லை, இருக்கிறதுக்கு ஓர் இடத்துல இருக்க விட மாட்டான். அநாத ஆசிரமத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோனே. உண்மை, இந்த கதி நிறைய பேருக்கு வரும். இது வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ, மறுபடியும் சொல்றேன், அந்த அளவுக்கு உன்னிடத்தில் பாசம் கடந்து வரும். நீ எந்த அளவுக்கு வெறுக்கிறியோ அந்த அளவு வெறுப்பு உன்னிடத்தில் கடந்து வரும். இதான் உண்மை, இதுல மாற்றம் இல்லை. அப்ப சமாதானத்தை தேடி அலைஞ்சு சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக முதல்ல பாடுபடணும். இரண்டாவது பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து போகணும். பரிசுத்தம் வரணும்னா உன்கிட்ட சமாதானம் வந்தாதான் முடியும். சமாதானம் இல்லாம பரிசுத்தத்துக்கு நீ முயற்சி பண்ண முயற்சி வெறுமையாயிரும், வேஸ்ட் ஆயிடும். அது யாரா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு தேவை சமாதானம். அந்த சமாதானம் நம்மை ஆண்டு கொண்டால் நாம் பரிசுத்தத்திற்கு நம்ம என்ன செய்யலாம்? காலடி எடுத்து வைக்கலாம். சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளாமல் பரிசுத்தத்திற்குள்ள போக முடியாது. இது உன்னால் உண்டானது அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனால் உண்டாகிற காரியம். அப்ப அந்த காரியத்துக்கு நீ போகணும்னா